நீதிமன்றத்தில் கரூர் கூட்ட நெரிசல் தொடர்பான வழக்கு ஏற்கனவே உயர்நீதிமன்ற 2 அமர்வுகள் குறிப்பாக மதுரை மற்றும் சென்னை உயர்நீதிமன்றம் விசாரித்தது. அது தொடர்பான வழக்கு எல்லாம் மேல்முறையீடாக சென்றிருக்கிறது. ஏன்னா சிபிஐ விசாரணை வேண்டும் அப்படின்றதான் இந்த மனுவினுடைய பிரேயராக இருக்கிறது. அந்த விசாரணையினுடைய புதிய அப்டேட்டுகள் என்ன அப்படின்றத செய்தியாளர் சதீஷ் முருகன் வழங்க கேட்கலாம். சதீஷ் முருகன், இந்த வழக்கினுடைய தற்போதைய நிலவரம் என்ன, விசாரணையில் புதிய பாயிண்ட்டுகள் என்ன? தமிழக அரசு சார்பில் வைக்கக்கூடிய வாதங்கள் அடிப்படையில மாநில அரசின் எஸ்ஐடி விசாரணையை சந்தேகிக்க முடியாது அப்படின்னு சொல்லி தங்களுடைய பதில் வச்சிருக்காங்க. நீதிபதி செந்தில்குமார் அமைத்த அந்த எஸ்ஐடி தமிழக வடக்கு மண்டல ஐஜி அஸ்ராகார் தலைமையிலான அமைக்கப்பட்டது. அந்த எஸ்ஐடியை நீங்க சந்தேகிக்க முடியாது அப்படின்னு சொல்லி தமிழ்நாடு அரசு சார்பில் உச்சநீதிமன்றத்தில் நீதிபதிகள் முன்பு வாதங்கள் வைக்கப்பட்டு வருகிறது. அதே போல மாநில காவல்துறை உயரதிகாரி அஸ்ராகார் தலைமையில இந்த புலன் விசாரணை, சிறப்பு புலன் விசாரணை அமைக்கப்பட்டிருக்கு. இந்த விசாரணை அமைப்பு, அதாவது இந்த எஸ்ஐடியை பொறுத்தவரையில உங்களுக்கு எந்த விதமான சந்தேகமும் தேவையில்லை. குறிப்பா கரூர் கூட்ட நெரிசல் விவகாரத்தில் காவல்துறையின் குறைபாடுகள் குறித்து விரிவாக தகவல் வேண்டியுள்ளதால் மாநில காவல் அதிகாரிகளை கொண்ட எஸ்ஐடி விசாரணை நம்பிக்கை இல்லை என கூட்ட நெரிசல் பலியான சிறுவன் பிரித்திக்கின் தந்தை பன்னீர்செல்வம் தரப்பு வாதம் என்பது வைக்கப்பட்டிருக்கிறது. அந்த வாதத்துலதான் இவங்க என்ன சொல்றாங்கன்னா, மாநில அளவிலான வைக்கப்பட்ட இந்த எஸ்ஐடி மீது உங்களுக்கு சந்தேகம் வேண்டாம் அப்படின்றத சொல்லியிருக்காங்க. ஆனா அந்த மரணமடைந்த சிறுவன் பிரித்திக்கின்றவருடைய தந்தை இதுல இன்டர்வியூன் ஆகி எனக்கு நம்பிக்கை கிடையாது, மாநில காவல் அதிகாரிகள் தான் அந்த எஸ்ஐடில இருக்காங்க, அதனால எனக்கு அதுல பெருசா இதுல இல்ல நம்பிக்கை இல்லைன்னு சொல்லியிருக்காரு. தற்பொழுது வரை கரூர் கூட்ட நெரிசல் விவகாரத்தை சிபிஐ விசாரிக்க வேண்டும். கூட்ட நெரிசலில் பலியான சிறுவன் பிரித்திக் தந்தை பன்னீர்செல்வம் வாதம் வச்சிருக்காங்க. இந்த பிரித்திக்கோட மறைந்த சிறுவன் பிரித்திக்குடைய தந்தையுமே சிபிஐ விசாரணை வைக்கணும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. தற்போது இந்த உணவு இடைவேளைக்கு பிறகு மீண்டும் விசாரணை தொடர்ந்து சொல்லப்பட்டிருக்கு. இந்த விசாரணையானது சரியாக ஒரு 12 மணி அளவு தொடங்கப்பட்டு 1 மணி நேரத்துக்கு மேலாக நடைபெற்று வந்த சூழல்ல உணர்வு இடைவேளைக்கு பிறகும் தொடர்ந்து பல்வேறு தரப்பினர் இந்த வழக்கை தாக்கல் செய்த தமிழக தவேகா தரப்பு, சிறுவனுடைய கிருத்திக்கின் தரப்பு, அதே போல தினேஷ் பொதுநல வழக்கு சார்ந்த தாக்கல் செய்த தினேஷ், தமிழக அரசு, காவல்துறையினர் அனைத்து தரப்பு வாதங்களும் உணவு இடைவேளைக்கு பிறகு தொடரும் என நீதிபதிகள் தெரிவித்திருக்கிறார்கள். இந்த வழக்கினுடைய விசாரணை உணவு இடைவேளைக்கு பிறகு விசாரிக்கப்படும் அப்படின்னு உச்சநீதிமன்றம் தெரிவித்திருக்கிறது. சிபிஐ விசாரணை வேணும் அப்படின்னு ஒரு தரப்பும், குறிப்பாக இந்த வழக்கில் உயிரிழந்த பிரித்திக் அப்படின்ற சிறுவனுடைய தந்தை பன்னீர்செல்வம் சார்பில் வழக்கறிஞர் சிபிஐ விசாரணை கேட்கிறாரு.